அந்த திமுக கிட்ட போய் கூட்டணி வச்சாங்களோ அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு அந்த சாத்தான்களின் கூடாரத்திலிருந்து இவர்கள் வெளியேறினார்களோ அன்னையிலிருந்து நல்ல விஷயங்களை திமுக கிட்ட ஃபைட் பண்றீங்க, நீங்க அடிச்சா திருப்பி அடிப்போம். அடுத்த எலெக்ஷன்ல நான் சொல்றேன், எதிர்கட்சியா காங்கிரஸ் கட்சி. என்னைக்கு அந்த திமுக கிட்ட போய் கூட்டணி வச்சாங்களோ அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த தமிழகத்தில். என்னைக்கு அந்த சாத்தான்களின் கூடாரத்திலிருந்து இவர்கள் வெளியேறினார்களோ அண்டையிலிருந்து நல்ல விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த திமுக பொறுத்த வரைக்கும் நீங்க எப்ப திமுக கிட்ட ஃபைட் பண்றீங்க, நீங்க அடிச்சா திருப்பி அடிப்போம், திமிரி எழுவோண்டு எப்போ நீங்க சொல்லி அரசியல் நடத்துறீங்களோ அப்பதான் காங்கிரஸ் கட்சி இந்த தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியும். காங்கிரஸ் கட்சியில நிறைய டேலண்டான பொலிட்டீஷியன்ஸ் நிறைய காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட ஏன் காங்கிரஸ் கட்சி 5 சீட்டு 4 சீட்டு 7 சீட்டுன்னு ஏன் மாநிலத்துல அவங்க ஆட்சி புரியுறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கட்சியினுடைய வளர்ச்சின்றது இன்னும் கீழ் நோக்கி தான் போகிறோம். காங்கிரஸ்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதற்கு காரணமே இந்த திராவிட கட்சிகள் தான். நீங்க தைரியமாக துணிச்சலாக திராவிட கட்சிகளை எதிர்த்து நீங்கள் இங்கு அரசியல் செய்தீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுக்கு அடுத்த எலெக்ஷன்ல நான் சொல்றேன், எதிர்கட்சியா காங்கிரஸ் கட்சி வரும். இப்போ மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற ஐயா மாணிக் தாகூர் அவர்கள், அவர் மேல எந்த கரப்ஷனோ ஊழலோ ஒன்றும் கிடையாது, ஒரு நல்ல தலைவர். ஸோ நீங்க போல்டா அந்த கட்சியை நடத்தணும், போல்டா பேசணும். இதே மாதிரி இந்த தைரியத்தை விடாம கடைசி வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா காங்கிரஸ் கட்சி இங்கு வலு பெறும். அடுத்து ஒரு எதிர்கட்சியா காங்கிரஸ் கட்சி வர்ற அளவுக்கு இங்க வளரும்ன்றது தான் என்னுடைய கருத்து.